வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம சனி வக்ரம் அடைய போகிறாரு ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அதில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால எந்த பலன்கள் இருக்க போதோ, அதில் இவர்களுக்கு தேவையான வழிபாடு என்ன, இந்த டயத்தில் இவங்க என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஒரு பிரச்சனைகளை தீர்த்து அடுத்த தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, உடல் ரீதியாக ஒரு முன்னேற்றம், இப்படி நிறைய மனக்குழப்பங்களை தீர்த்துட்டு இருந்த அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலமாக அந்த எந்த விதமான அவர் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரா, நம்மளுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் நம்ம எதிர்பார்த்தோமே, அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எதுவுமே நடக்கலையே நமக்கு, இதனால் நிறைய ஒரு நஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது நம்மளுடைய தொழிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல வீற்றிருந்தாலும் அவருக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது மீன ராசியில் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறாரு இயல்பு நிலையில். அடுத்த ராசியில் மீன ராசியில் அந்த ராகு பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார். ராகு எப்போதுமே நிழல் கிரகம், அவர் எப்போதுமே வக்ர நிலையோடு தான் இருப்பார். இந்த அடுத்தடுத்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த சனி பகவானுடைய முழுமையான பலன்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இவர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொழிலில் கட்டிட தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டிங் வைக்கிறது, அடுத்து வெப்சைட் டெவலப்பிங், இந்த மாதிரியான நிறைய தொழில், அதாவது எதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதோ, அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறான என்னென்ன தொழிலெலாம் இருக்கோ அது எல்லாமே நிறைய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 6 மாத காலமாக நிறைய பேர் அந்த மேஷராசி அன்பர்கள் இதன் மூலமாக நிறைய வருவாயை பெற்றிருப்பீங்க. அதே சமயத்தில் சில பேருக்கு சில கிரக கோச்சாரங்களின் நிலவரப்படி கடந்த ஒரு 3 மாதமாக நிறைய ஒரு வேலை வாய்ப்பு இழப்பு, தொழிலில் நிறைய பண விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா தொழிலில் திடீர்னு நஷ்டம், எதனால் இந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு இவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த தொழில் நஷ்டமாக இருந்திருக்கும். சில பேருக்கு அவர்களுடைய சுய ஜாதகப்படி திசாபுத்திலாம் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் இந்த சனி இயல்பு நிலையில் இருக்கும்போது கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. தொழிலில் இடர்பாடு மட்டுமல்லாது குடும்பம் சகிதமாகவும் சில இடர்பாடுகளை, விபத்துக்களை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலை 11ஆம் இடத்திலே அடைகிறார். அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இதற்காக மேஷராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை. மேடம், எங்களுக்கு வக்ர நிலை அடைகிறாரு, இதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்புகள் வருமா அப்படின்னு நீங்கள் எந்த விதமான ஒரு பதட்டமும் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9, அதாவது 10, 11 குடையவர், ஜீவனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர் தான் அந்த சனி பகவான். அவர் எப்போதுமே உங்களுக்கு உண்டான ஒரு தொழிலில் ஒரு ஏற்றம், எவ்வளவோ இரக்கத்தை கொடுத்தாலும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு கிரகமாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் இந்த 139 நாட்கள் அவர் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து இயக்க போகிறார். இதனால் வரைக்கும் மந்தமாக இருந்த ஒரு தொழில்கள் எல்லாமே சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு கிரகம், அதாவது ஒரு கிரகம் சாதாரண சுப கிரகம் வக்ர நிலை அடையும் போது அவர் பாவ நிலையை அடைகிறது. அதே பாவ கிரகம் வக்ர நிலையை அடையும் போது 2 மடங்காக செயல்பட்டு, அதனுடைய வேகத்தில் 2 மடங்காக செயல்பட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு 3 மாதமாக நிறைய ஒரு பிரச்சனைகளை தொழில் மூலமாக சந்தித்து வந்தீங்களோ, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கலைத்துறையினில் இருக்கிறவங்க, அடுத்து அட்வொகேட் வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் உத்தியோகம், இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் உத்தியோகத்தில்
சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்கள் இந்த நாட்களில், அதாவது சனி வக்ரம் அடைகின்ற நாட்களில் இந்த மாதிரியான தொழில்களுக்கு நிறைய ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவானும் வக்ரம் அடைகிறார், ராகு கேது இரண்டும் வக்ர கிரகங்களாக இருக்குது. அடுத்தடுத்த இடத்துலயே இருக்கிறதுனால ராகு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலில் ஒரு வேகம் ஏற்படுவதற்கும், தொழிலில் இருந்த இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு மந்த நிலை, எப்போதுமே சனி ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு மந்த நிலை எப்போதுமே இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறாரா, அந்த வீட்டில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கிற மாதிரியே இருக்கும். சனி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்துட்டாலே அந்த வீட்டில் நிறைய தோஷங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு இருக்காது. எப்போ பார்த்தாலுமே எல்லாருமே சுறுசுறுப்பற்று இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பாக செயல்படாமல் ஒரு சோம்பேறியாக தான் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உடல் சுகங்கள் வந்து ஒரு பலவீனத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சனியாகப்பட்டவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை மந்த நிலையை அடைய வைக்கிறவர். அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடையும் போது தான் அவர் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 139 நாட்கள் மிக அதிகமான ஒரு விரைவோடு அந்த தொழிலில் இருக்கின்ற மந்த நிலையை சரி பண்ணுவதற்கும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கும், லாபத்தை அதிகரித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையோட அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கடன்கள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் முதல்ல அந்த தொழிலை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ர நிலை அடையும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் சம்பந்தமாக நிறைய அளவில் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த 139 நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். அடுத்து வேலையில் இருக்கிறவங்க கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு. அதே சமயம் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் அதில் ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் அடைய முடியல. நிறைய வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்திற்கு தகுந்தார் மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது கடந்த காலத்தில். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன், ஏன்னா இவர்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதனால் அந்த சனி பகவான் இயல்பு நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் நிறைய சிக்கல்கள், அடுத்து பார்த்திங்கன்னா தடைகள். சில பேருக்கு ஒரு 9 மாதமாக நீங்கள் வேலையில் தேடிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த வேலை இதுவரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் தேடுற வேலை வந்து உங்களுக்கு படிப்புக்கு தகுந்தார் மாதிரி தேடுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமான ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அப்போது நீங்கள் இதை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ தற்காலிகமாக உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை தயவு செய்து நீங்கள் அதை ஒரு அந்த வேலையை ஏற்று நீங்கள் அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு சென்றீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிக பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய நேரம். இந்த சனி வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை வாய்ப்பை தான் இருக்கும். அந்த 139 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம், அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கின்ற அந்த கடன்கள், ஒரு 2 வருட காலமாக உங்களுக்கு அந்த கடனால் நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்காம இருக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டான ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை வர வேண்டிய ஒரு நேரம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த சனி வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு உண்டான வளர்ச்சி விரைவுபடுத்தப்பட போகுது. அதே சமயத்தில் உங்களுக்கு உண்டான வருமானமும் ஒரு தற்காலிகமாக இருந்தாலும் கூட அது அதிக வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்க போகுது. இப்போ எடுத்து வைக்கிற காலடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஒரு பொசிஷனாக இருந்தால் கூட அது நிரந்தரமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக
தான் இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சனி வக்ர பயிற்சியினால் உங்களுக்கு குடும்பஸ்தாருக்கு, அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கோ என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, சில நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, நீண்ட காலமாக நோய் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சனி வக்ரமடைகிறார், ராகுவும் இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கோ, அடுத்து அந்த வியாதிகள் நிவர்த்தி ஆகுவதற்கு, ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக வெளிநாடு வாழ் அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். சனி வக்ரம் அடைஞ்சாச்சினாலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய தொழில்கள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் இருக்க போது, வேலை வாய்ப்புகள் மூலமாக அதிக வருமானங்கள் இருக்க போது, அதே சமயத்தில் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் பிரிந்திருந்து, அதாவது இங்கே இருந்து அங்கே போய் நல்லா வாழலான்னு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அங்கே போய் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக நிறைய மனக்குழப்பத்திலையும் பிரச்சனைகளிலையும், அதே சமயத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு கூட உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது வெளிநாடு வாழ் மேஷராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ர பயிற்சி எல்லாருக்குமே, மேஷராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா, ஏன்னா சனி பகவான் இப்போ தான் தனித்து செயல்படுறாரு. அதே சமயம் மற்ற கிரகங்களும் இந்த சனி பகவானுக்கு ஒரு தூரமான ஒரு நிலையில் செல்லும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிக அரிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா சனி வக்ரம் அடைந்த, சனிக்குண்டான காரண கிரகமே குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம் வக்ர நிலை அடையும் போது சில பேருக்கு இந்த காலத்தில் குழந்தை பிறக்கிறது அப்படின்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய குலதெய்வ குத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை இடைவிடாமல் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி வக்ரமே அடைந்திருக்கலாம் பெர்மனண்டாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அடைந்திருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய கிரகங்கள் வக்ரம் அடையும் போது இந்த 139 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு பலனை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.